வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் வெளியாகும் போது மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்தது. இருந்தாலும் படம் நல்லாவே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு கதிர் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சலூன் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, ரொம்ப கவலையா இருக்காரு. அதனால வீடியோ ஆன் பண்ணிட்டு அதை பார்த்த மாதிரி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு கடந்த சில நாட்களாவே நிறைய பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கு. அதனால சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தூக்க மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சாகலாம்னு நினைக்கும் போது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி ஓடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப என்னோட கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் இவரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு கதிர் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் பஷீர் அப்படின்ற மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த பஷீர் இருக்காரு பாத்தீங்களா, குதிரையில உட்காந்து போயிட்டு இருக்காரு. கதிரும் என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா கல்யாணம்லாம் கிடையாது, அந்த பையனுக்கு சுன்னத் பண்றதுக்காக தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பையன் கிட்ட இந்த மாதிரி பொய்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரோம், இந்த ட்ரெஸ்ஸை கலட்டிரு அப்படின்ற மாதிரி கழட்ட வச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனும் ஜாலியா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இங்க சாச்சான்னு ஒருத்தர் சலூன் வச்சிருப்பாரு. அவர் தான் இந்த வேலை பண்றதுக்காக வர வச்சிருக்காங்க. இப்ப அவரும் அந்த இடத்த கட் பண்ற மாதிரி வராருல. இதனால இந்த பையன் பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். எதுக்காகடா ஓடுற அப்படின்ற மாதிரி கதிர் கேட்கிறாரு. டே அந்த இடத்த கட் பண்றதுக்காக வராங்கடா அப்படின்ற மாதிரி இந்த பையனும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா கடைசியில அவர் என்ன பண்றாருன்னா கட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. எது அந்த இடத்துல கட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, பஷீரை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாச்சா தான். சாச்சாவை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி கதிரை காட்டுறாங்க. கதிருக்கு மொட்டை போடுற நாள் வந்துருது. இப்ப மொட்டை போடுறதுக்கும் சாச்சாவை தான் வர வைக்கிறாங்க. அவரும் அந்த இடத்துக்கு வந்து மொட்டை போட்டுறாரு. எனக்கு கீழே வெட்டினாரு, உனக்கு மேல வெட்டி இருக்காரு. அந்த சாச்சாவை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே இந்த இடத்துல முடிவு பண்றாங்க. இப்ப சாச்சா கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கல்லெல்லாம் தூக்கி எறியறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வேலையை பண்றாங்க அப்படின்றத அவரும் கவனிச்சிடுறாரு. ஆனா சின்ன பசங்க தானே, அதனால பெருசா எடுத்துக்க மாட்டாரு. கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு நபரை காட்டுறாங்க. பசங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி அந்த நபரை கல்லால அடிச்ச மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப சாச்சாவும் பசங்களெல்லாம் தடுக்கிறாரு. இப்ப அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கடைக்கு கூட்டு வந்துடுறாரு. இவரை நல்லபடியா மாத்தணும் அப்படின்ற மாதிரி இவரே எல்லா வேலையும் பண்றாரு. இப்ப அந்த நபரை பார்த்தா செம்மையா மாறிடுறாரு. இத பாக்குற பசங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படா இப்படி மாத்தினாரு, சாச்சா மேஜிக்லாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பசங்களும் பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கடையை எட்டி பார்த்துட்டு இருக்கிறத சாச்சாவும் பார்த்துடுறாரு. என்னடா உங்களுக்கு பிரச்சனை, எதுக்கு என்ன இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க அவனுக்கு கீழே கட் பண்ணீங்க, எனக்கு மேல கட் பண்ணீங்கல்ல, அதனால தான் உங்க மேல கோவமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க பண்ண சொன்னாங்க, பண்ண. சரி இப்ப என்ன உன்னை கிண்டல் பண்றாங்களா, சூப்பர் ஹேர் ஸ்டைல் உனக்கு வச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சூப்பரா ஹேர் ஸ்டைல் வச்சு விடுறாரு. அது பார்க்கவே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பொண்ணுங்களாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால கதிர் சந்தோஷப்படுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே சாச்சாவை ரொம்ப பிடிச்சிருது. அடிக்கடி சாச்சாவோட கடைக்கு வந்து ஜாலியா விளையாடிட்டுலாம் இருக்காங்க. கதிருக்கு போக போக இந்த வேலை பிடிச்சிருக்கு. அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஒருத்தர் 6 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்து முடி வெட்டி இருக்காருன்னு தெரிய வருது. சாச்சாக்கு அந்த நபர் தெரிஞ்சவர் போல. உங்க பொண்ணு நிலவொலி எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த கஸ்டமரும் நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டியூஷன்ல தான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த நபரே செம்ம ஸ்மார்ட்டா இருக்காருல்ல, அதனால இந்த நபரோட பொண்ணு அழகா தான் இருப்பா, அவ படிக்கிற டியூஷன்ல நம்மளும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் முடிவு பண்றாங்க. அப்பாவும் அவ்வளவு தூரம் தள்ளி தான் டியூஷன் படிக்க போகணுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ப்ளீஸ் பா அப்படின்ற மாதிரி இவரும் அடம் பிடிச்சி போறதுக்கு சம்மதம் வாங்கிடுறாரு. அந்த டியூஷன் டீச்சர் இருக்காரு பாத்தீங்களா, பசங்க பேசினா பொண்ணுங்களுக்கு பக்கத்துல உட்கார வச்சிருவாரு. அது தண்டனை நினைப்பாரு. ஆனா பசங்களாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கதிர் இருக்காரு பாத்தீங்களா, தினமும் ஹோம்வொர்க் எழுதாம வராரு. அதே மாதிரி லேட்டாலாம் வராரு. அவர் பனிஷ்மெண்ட் தரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அங்க நிலவொலியை பாத்துறாருல, நிலவொலி பக்கத்திலே தினமும் போய் உட்கார்ந்துறாரு. நிலவொலியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கவிதை மாதிரி எழுதி தரப்போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பஷீர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டெஸ்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவங்களுக்கு கவிதை எழுதணும் அப்படின்ற மாதிரி அவங்கள வர்ணிச்சு கவிதை எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. இப்ப சார் எழுதிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேப்பர் எல்லாம் புடிங்கிடுறாரு. ஐயோ சார் கிட்ட பேப்பர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. சாரும் அந்த கவிதையெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. நிலவொலிக்கு யார் எழுதியிருப்பா அப்படின்றது புரிஞ்சிருது. ஆனா ஹீரோ பேர் எழுதி வச்சிருக்க மாட்டாரு. அதனால சார் யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம விட்டுறாரு. இப்ப வெளியே நிலவொலி இருக்காங்கல்ல, இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீதான் அதை எழுதுனன்னு எனக்கு நல்லா தெரியும். என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்வீட் கடை இருக்கு, நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சந்தோஷமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சோம்பு அப்படி எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் நிலவொலியோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
இந்த பொண்ணு இருக்காங்கல்ல அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாங்க. இப்ப அப்பா இருக்கார்ல, எதுக்காகப்பா இவ்வளவு தூரம் சோம்பு அப்படி சாப்பிடறதுக்காக வரீங்க, என் வீட்டுக்கே நாளைக்கு வந்துருங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவ்வளவு நல்ல அப்பாவா அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷமா நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் இவரும் இவரோட ஃப்ரெண்டு பஷீரும் சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த வீடியோ மூடி இருக்குன்னு தெரிய வருது. அந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கூட்டு போயிருப்பாரு. அவர் நேத்து வீட்டுக்கு வான்னு சொல்லும் போதே டவுட்டா இருந்தது, நிலவொளி இதுக்கப்புறம் பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு மூலியமா இவர் நிலவொலியை லவ் பண்ணது சாச்சாக்கு தெரிய வருது. அவனுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, அவன் லவ் எல்லாம் பண்றானா அப்படின்ற மாதிரி சாச்சா இருக்காரு பாத்தீங்களா, நில்றா அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக ஹீரோவை துரத்திட்டு இருக்காரு. ஹீரோ முடிவெட்டுறதுக்கு சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப சாச்சா இருக்காருல, நாளைக்கு கடைக்கு வா சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மறுநாள் இவரும் கடைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்தெல்லாம் கத்துக்கிறாரு. இப்ப அங்க இருக்கவங்களுக்கு இவரெல்லாம் வெட்டி விட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி வீட்லயும் பிராக்டிஸ் எடுக்கிறாரு. இது அம்மாவும் அப்பாவும் லைட்டா நோட் பண்றாங்க. அவங்களுக்கு பெருசா இதெல்லாம் விருப்பமே கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்குமே சாச்சாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரை வரையலாம் அப்படின்ற மாதிரி அவரோட கடை வாசல்ல அவரை வரைஞ்சிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஓடுங்கன்ற மாதிரி சாச்சா துரத்துறாரு. இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறாங்க. நல்லா தான் வரைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சாச்சாவும் சந்தோஷமா பாக்குறாரு. அப்படியே காலங்கள் ஓடுது. ஹீரோ 12th முடிச்சு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் சாச்சா கடை இல்லன்றது தெரிய வருது. என்ன திடீர்னு கடையை தூக்கிட்டாருன்னு யோசிக்கிறாரு. சாச்சாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவை சேர்ந்தவரா இருப்பாரு. ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால தான் சாச்சா கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இந்த பாக்ஸை வாங்கிட்ட தர சொன்னாரு அப்படின்ற மாதிரி பாக்ஸை தந்துடுறாரு. அவர் யூஸ் பண்ண கிட்ட தான் ஹீரோக்கு தந்துட்டு போயிருக்காரு. இப்ப மாமாவும் என்ன காலேஜ்ல சேர போறேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. காலேஜ்ல எல்லாம் சேர போறது இல்ல, நான் ஒரு சலூன் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது சலூன் ஆரம்பிக்க போறியா அப்படின்ற மாதிரி மாமா பயங்கரமா கோவப்படுறாரு. ஆனா அப்பா இருக்காருல, நம்ம வெளியே சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்னு கூப்பிட்டு வந்துடுறாரு. ஹீரோ இப்ப கொஞ்சம் டென்ஷனா இருக்காருல, இருந்தாலும் நல்லா சாப்பிடுறாரு. நீ கோவத்துல கூட நல்லா தான்டா சாப்பிடுற அப்படின்ற மாதிரி அப்பா கிண்டல் பண்றாரு. அப்பா கடை வச்சிருந்தாதான் பசங்களும் கடை வைப்பாங்க, அது குலத்தொழில் மாதிரி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்ப இன்ஜினியரிங் மட்டும் என்ன நம்மளோட குலத்தொழிலா, இன்ஜினியரிங் படிக்க சொல்றீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இப்ப நீ வெறும் 12th தான் படிச்சிருக்க, இன்ஜினியரிங் ஒரு படிப்பா மட்டும் படிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ இதை தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா தாராளமா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் அப்பயும் இதான் ஆசைப்படுவேன், ஆனா நீங்க பேச்சு மாறிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோவும் பஷீரும் ஒரே காலேஜ்ல சேரலாம்னு நினைக்கிறாங்க. நிலவொலியும் இதே காலேஜ் தான் படிக்கிறா, ஆனா ட்ரிபிள் இ படிக்கிறா அப்படின்ற மாதிரி பஷீர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சிஎஸ்சி படிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ட்ரிபிள் இ படிக்கணும்னு முடிவு பண்ணி ரெண்டு பேருமே ட்ரிபிள் இ படிக்கிறதுக்காக சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட பேரு நிலவொலி இல்ல, நிலா ரவின்றது தெரிய வருது. அட பாவி, இப்படி மாத்தி சொல்லிட்டியே அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே நிலா நிலான்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, இது அவங்களும் கவனிச்சிடுறாங்க. என்ன பத்தியா பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல வார்த்தைக்கு வார்த்தை நிலான்னு சொல்றீங்க, அதான் கேக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இல்லங்க, நிலா அது வானத்து மேலே பாட்டை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேசிட்டதுனால அவங்களும் கோவப்படுறாங்க. நீலாவும் டிராமால சீதா ரோல் நடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க முடி சுருட்டையா இருக்கு, அதனால நீ சூர்பனகை ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டைமிங்ல ஸ்ட்ரைட்டனிங் பண்ற ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், அதாவது பிளேட வச்சே பண்ற மாதிரி இருக்கும். ஹீரோக்கு அது தெரியும்ல, அதனால இவங்களுக்கு பக்காவா ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிடுறாரு. இதனால இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சீதா ரோலையும் பண்ணிடுறாங்க. இவர் தான் ராமன் ரோல் பண்ணுவாரு. இது மூலியமா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆயிருது. இவங்க ரெண்டு பேருமே படிப்படியா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி பஷீர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட கிளாஸ்லயே ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதையும் இந்த சாங்ல நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்லா தான் இருப்பாரு, நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆயிடுறாரு. இப்ப கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடக்குது, அதுலயும் ஹீரோ செலக்ட் ஆகுறாரு. ஆனா எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. என்னோட பேஷன் இதுதான், அதை நோக்கி தான் நான் போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்பா கிட்ட கால் பண்ணி நான் அதை தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா அதுதான் உன்னோட முடிவுனா சரின்ற மாதிரி அப்பா ஏத்துக்கிறாரு. நிறைய சலூன்ல இவரும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே இவரோட கேர்ள் ஃபிரெண்டு கால் பண்றாங்க. இன்னைக்கு என்ன பாக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சிலர் வராங்க, அதனால சீக்கிரமா உன்னோட அப்பா கிட்ட பேசி நீ வீட்டுக்கு கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப அப்பா கிட்ட எல்லாம் விஷயத்த சொல்லிடுறாரு. அப்பாவும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப நிலாவோட பேச்செல்லாம் மாறிடுது. நம்ம ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா கேக்குறாரு. என்னோட அப்பா சில விஷயங்களை புரிய வச்சாரு, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நீ தாண்டா என்னோட பெஸ்டி, இப்போதைக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ ஒன்னும் புரியாம நின்னுட்டு இருக்காரு. அப்பா இருக்காருல, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பையனை இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா நேத்து ஒரு பையன் பார்க்க வந்தான் பாத்தீங்களா, இந்த பையன் தான் உனக்கு கரெக்டான பேரு, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த பொண்ணும் சட்டுன்னு மாறிட்டாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் நினைச்சு ஹீரோ ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்காரு. இப்பயே அவளோட மனசு மாறிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி இருந்தா உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. சரி ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அப்பவும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு.
ஈர இப்ப கவலையில இருக்காருல, இருந்தாலுமே நல்லா சாப்பிடுறாரு. நீ கவலையில கூட நல்லா தான்டா சாப்பிடுற அப்படின்ற மாதிரி அப்பாவும் கிண்டல் பண்றாரு. அது சரி பெஸ்டின்னு ஏதோ சொன்னாலே அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. நம்ம பரோட்டாக்கு குருமா தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா தேவையில்லாம பச்சடி வைக்கிறாங்கல்ல, இந்த பச்சடி மாதிரி தான்ப்பா பெஸ்டின்றது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அனுப் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டைலிஸ்ட் இருப்பாரு, அவர் தான் இவரோட ரோல் மாடலா இருப்பாரு. எப்படியாவது அவரோட பிரான்ச்சுக்குள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி இவரும் ட்ரை பண்ணுவாரு. கஷ்டப்பட்டு அந்த பிரான்ச்சுக்குள்ளேயும் நுழைஞ்சிடுறாரு. இவரும் உடனே வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க மேனேஜர் கிட்ட பேசுறாரு. எடுத்தோன்னே நீ முடிய வெட்ட போறியா, முதல்ல கூட்டுற பெருக்கிற வேலை எல்லாம் பாரு, அதுக்கப்புறம் முடிய வெட்டலாம் அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. பஷீர் ஒரு பொண்ணை லவ் பண்றதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு கூட அவருக்கு கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. ஹீரோவும் இப்ப முடியெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இப்பதான் ஒரு பிசினஸ் மேன் முடி வெட்டதுக்காக வந்திருக்காரு. எப்பவுமே இவருக்கு அனுப் தான் கட் பண்ணுவாரு. ஆனா அனுப் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த சமயம் ஹீரோ வேற ஒரு பையனுக்கு கட் பண்ணிட்டு இருக்காரு. இத பாக்குற பிசினஸ் மேனுக்கு இவரோட வேலை பிடிச்சிருக்கு. நான் இந்த பையன் கிட்டே இன்னைக்கு கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சூப்பரா கட் பண்ணி விட்டுறாரு. இந்த பிசினஸ் மேன் கிளம்பலாம்னு நினைக்கும் போது தான் அனுப் எதிர வராரு. இந்த பையன் சூப்பரா கட் பண்றான், இதுக்கப்புறம் இவன் தான் எனக்கு தொடர்ச்சியா கட் பண்ணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மேனேஜரும் இந்த பையன் ட்ரெயினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவ்வளவு டேலண்ட் இருக்க பையனை ட்ரெயினியா வச்சிட்டு இருக்கீங்களா, இவனுக்கு போஸ்டிங்க போட்டுருங்க, இவனுக்கு இதுக்கப்புறம் 50,000 ரூபாய் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ரோல் மாடலா நினைச்சவரே இவரை பாராட்டுறாருல, அதனால ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு மேட்ரிமோனில இவரோட பேரை சேர்த்திருக்காரு. ஏன்டா சேர்த்து அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. உன்னோட பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணோட பேரும் நிலவொளி தான், காலேஜ்ல நமக்கு ஜூனியரா படிச்சிருக்கா, இவ தள்ளி இருந்தே உன்னை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவ சைட்ல இருந்து தான் அப்ரோச் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால ரெண்டு பேரோட ஃபேமிலியை ஒரு ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ஈரின் அப்பாவோட பேரு சக்கரபாணி அப்படின்றது, இவருக்கு மூத்த பொண்ணு இருக்காங்க, அந்த மூத்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பேரு ராகவன் அப்படின்றது, அவரும் அந்த இடத்துல இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிக்கனமா எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு. வரதட்சணைலாம் பெருசா தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கல்யாணத்தை சின்ன லெவல்ல முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அதனால சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஈரவும் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்துடுறாரு. என்ன இன்னும் அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சக்கரபாணி இருக்காரு பாத்தீங்களா, சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்து தங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. இவர் சரியான கஞ்ச பிஸ்னரி அப்படின்றது ராகவனுக்கு தெரியும். ராகவனும் இந்த இடத்துல லைட்டா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கூட அப்பாவும் இருந்தா நல்லா இருக்கும், இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஹீரோ ஒரு சலூன் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பஷீர் கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு இடம் வந்திருக்கு, பாக்குறதுக்காக வான்ற மாதிரி பஷீர் சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வர மாதிரி பிளான் இருக்கும், அதுக்கு முன்னாடி சலூன் மாதிரி ஒதுக்கி இருப்பாங்க. இந்த இடம் கிடைச்சிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் விசாரிக்கிறாங்க. 3 கோடி ரூபாய் தந்தா உங்களுக்கு இந்த இடத்தை லாக் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. சரி நாங்க பெறட்டுறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப அப்பா கிட்ட பேசி பாக்குறாரு. 50 லட்சம் வேணா ஏற்பாடு பண்ணலாம்னு அப்பா சொல்றாரு. மீதி காசுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சக்கரபாணி சேவிங்ஸா 3 கோடி ரூபாய் வச்சிருக்காரு, அதை வேணா கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ராகவன் சொல்றாரு. இவங்க நேரடியா 3 கோடி தாங்கன்னு கேட்க மாட்டாங்க, ஏதாவது உங்களால முடிஞ்சா தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு என்ன தந்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி இவரும் செக்ல எழுதிடுறாரு. எவ்வளவு எழுதியிருக்காருன்னு பார்த்தா வெறும் 300 ரூபாய் எழுதியிருக்காரு. இது 300 ரூபாயா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ராகவனும் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்காருல, நீங்க நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ராகவனை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. நான் கேட்டது தப்புதான் மாமா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி காசு வேணான்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோவே எப்படியாவது 3 கோடியை ஏற்பாடு பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, சின்ன லெவல்ல முதல்ல பண்ணலாம்ல, எதுக்காக ஸ்ட்ரெயிட்டா நீங்க 3 கோடியில ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. சலூன்னாலே எல்லாருமே சின்னதா தான் நினைக்கிறாங்க, இப்ப நானும் சின்னதா பண்ணா நானும் ஒரு உதாரணமா மாறிடுவேன், பண்ணா பெருசா தான் பண்ணும், அதுக்காக தான் இந்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால இன்னைக்கு பாருக்கு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. சக்கரபாணியை பொறுத்த வரைக்கும் வீட்லயே தான் சரக்கு அடிப்பாரு, காசு கம்மியாகணும்ல, அதனால தான் இப்படி பண்ணுவாரு. அளந்து அளந்து தான் குடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் சக்கரபாணியோட ஃப்ரெண்டு விச்சு கால் பண்ணிட்டாரு. நான் ஒரு இடத்துக்கு வந்தேன், இங்க 4 பீர் ஒண்ணுக்கு போகாம குடிச்சா ஃப்ரீயாண்டா, நீ தான் ஈஸியா இந்த விஷயத்த பண்ணிருவல, இதுதான் வழி, உடனே கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரீன்றதுனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, பக்காவா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அப்பதான் அந்த இடத்துல இவங்க 3 பேர் சரக்கு வச்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆக இவங்க வேற இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால அந்த இடத்துலயே உட்காந்துடுறாரு. இங்க வச்சே நான் குடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த நபரும் ஒரு பீரை எடுத்து வைக்கிறாரு. ஒரு பீரை குடிச்சு முடிச்சவரு நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் எங்கேயும் எந்திரிச்சலாம் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை பத்தி எல்லாம் எதுக்கு நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. இப்ப 4 பீரை குடிச்சு முடிச்சிடுறாரு. இப்பதான் நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வந்துடுறாரு. இப்ப ரெஸ்ட் ரூம்ல பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போதுதான் விச்சு கிட்ட இருந்து கால் வருது. என்னடா இன்னும் வராம இருக்கேன்னு கேக்குறாரு. இது வராம இருக்கனா, வந்து குடிச்சே முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் வீட்டுல இருந்து தான் நான் வழிய சொன்னேன், நீ எதுக்காக உன் வீட்டை கணக்கு வச்சு போன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அது வேற பெரிய பாரு, செம்மையா பில்ல தீட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பில்லு பார்த்தா 8000 ரூபாய் வருது. 8000 ரூபாயா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இதை ஹீரோ தலையில கட்டி விட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு.
இப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. ரெண்டு பேரையும் பார்த்ததுல சந்தோஷம், பில்லு கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால என்ன மாமா நான் கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இன்னும் ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ ஆசைப்பட்டா ஒரு கிளாஸ் வேணா குடிக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோ ஒரு கிளாஸ் ஊத்தி தராரு. அவரு பார்த்தா சட்டுன்னு குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு நீட்டுறாரு. இதே மாதிரி பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காரு. என்ன இவர் எப்படி குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப குடிச்சவரு செம்ம போதையில இருக்காரு. இப்படி ஒரு மாப்பிளை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பாக்கெட்ல தான் அவரோட செக் இருக்கு. அதுல 300 ரூபாய் தானே எழுதி இருக்காரு. உங்க நல்ல மனசுக்குலாம் எத்தனை ஜீரோனாலும் போடலாம் அப்படின்ற மாதிரி ஜீரோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே 3 கோடி வர வச்சிடுறாரு. இந்தாங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி தந்துடுறாரு. இது எல்லாத்தையுமே இவர் போதையில தான் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க நினைச்ச மாதிரி 3 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சுல, அதனால ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்தை இவரோட பேர்ல ரெஜிஸ்டர்லாம் பண்ணிடுறாரு. இப்ப காலையில தான் இவருக்கு நைட்டு நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. அந்த செக்க முதல்ல பார்க்கணும், எடுத்துடுவாமா அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. அப்பதான் பொண்ணு செக் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆகா நான் அவங்களுக்கு தான் தந்துட்டேன் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் நைட்டு வீடியோ எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோவெல்லாம் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்து இவரும் ஷாக் ஆகுறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இவர் ஷாக் ஆனதுனால இவர் ஹாஸ்பிட்டலே சேர்த்துறாங்க. எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல சேர்க்காம இந்த ஹாஸ்பிட்டல சேர்த்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ராகவன் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே பில்லு 25,000 ரூபாய் வந்துருச்சு, இன்னும் 1 மணி நேரம் தாண்டுச்சுன்னா 15,000 ரூபாய் கூடிரும் சொல்றாரு. எது 15,000 ரூபாய் கூடிருமா, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஹாஸ்பிட்டல காலி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க கிட்ட 50 லட்சம் ரூபாய் மட்டும் தான் இருக்கு. இன்னும் 1.5 கோடி ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுது. இருந்தாலும் ஒரு நபர் கிட்ட கடன் மாதிரி கேக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணோம், அதே மாதிரி வட்டி எல்லாம் கரெக்டா தந்துடணும் அப்படின்ற மாதிரி காசை தராரு. இவங்க நினைச்ச மாதிரியே நிறைய பிளான்லாம் பண்றாங்க. பக்கவா அதே மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற பேரண்ட்ஸ்க்கு சந்தோஷமா இருக்கு. சக்கரபாணி தெரியாம தானே காசை தந்தாரு, அந்த காசை எப்படி திரும்பி வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அனுப்போட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. நீ ஒரு ஆஃபர் தந்திருக்க, அந்த ஆஃபரை மீறி அவன் கடை வைக்கலாம் நினைச்சிருக்கான். அந்த கடை வச்சு அவன் டெவலப் ஆயிட்டா நமக்கு தான் பிரச்சனை, அதனால அந்த கடையை இப்பயே வாங்கிருன்னு சொல்லிட்டு இதனால இந்த அனுப்பம் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. ஹீரோவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. ஆனா வீட்டுல சக்கரபாணி தான் இருக்காரு. இந்த கடையை 6 கோடி ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சக்கரபாணியும் சாமி ரூம்க்கு வந்துடுறாரு. 3 கோடி ரூபாய் போச்சுன்னு நினைச்சேன், நல்ல வேலைப்பா எனக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அட்வான்ஸ் மாதிரி ஒரு 3 கோடி ரூபாய் தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அட்வான்ஸ் எல்லாம் தனியா தர முடியாது, ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கே மொத்தமா 6 கோடியை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அனுப்ப சொல்லிட்டாரு. அதனால இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்தோன்னா ஹீரோனும் இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. 5 கோடி ரூபாய் தான் நமக்கு செலவாச்சு, உடனேயே 1 கோடி ரூபாய் சேர்த்து தரதா சொல்றாங்க. சூப்பர் ஆஃபர், நம்ம தந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களால இந்த மாதிரி ஒரு இடத்தை கிரியேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? இருந்தாலும் வேலை பேசுறாங்கன்னா இடத்துக்காக வேலை பேசல, எனக்காக தான் வேலை பேசிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு கீழே இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. உன்னோட அப்பாவோட 3 கோடி இருக்குன்றதுனால தானே விற்கணும்னு நீ எதிர்பார்க்கிற. உன் அப்பாவோட 3 கோடியை நான் எப்படியாவது தந்துடுறேன், ஆனா இந்த இடத்த தான் நான் ரன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறாரு. இதெல்லாம் பக்கத்து ரூம்ல இருந்து சக்கரபாணியும் கவனிச்சிருப்பாரு. நம்ம இதுக்கப்புறம் காசு கேட்டு தொல்லை பண்ண வேணாம், இப்படியே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆயிருது இல்ல. ராகவன் என்ன சொல்றாருன்னா, பிசினஸ்ல நம்ம முன்னேற வரைக்கும் இந்த குடிக்கிற பழக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கூட இதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இன்னைக்கு மட்டும் லாஸ்டா அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ராகவன் சொல்லிட்டாரு. இன்னைக்கு கூட எனக்கெல்லாம் வேணாம், நீங்க வேணா என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே மாடியில ஜாலியா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த இடத்துல மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழை பெய்யறதுல பக்கத்துல இருக்க பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, இடிஞ்செல்லாம் நொறுங்க ஆரம்பிக்குது. இதை இவங்களும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கடையை தவிர மத்த எல்லா இடமும் சுக்குநூறா உடைஞ்சிருது. அங்க நிறைய பிளாட்லாம் வரப்போகுதுன்றதுக்காக தான் இவர் கடையை வச்சிருப்பாரு. இப்ப எல்லாமே வேஸ்டா போயிருது. நியூஸ் மூலியமா இவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க இருந்து நிறைய மக்களை நகர்த்தி தான் இந்த இடத்தை கட்டியிருப்பாங்க. வேற பகுதிக்கு கிளம்பி போன மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, திரும்பி நம்ம இடத்துக்கே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதனால இவரோட கடைக்கு பக்கத்துல எல்லாருமே வந்து சேர்ந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி பிசினஸ் ரன் பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் காசு கொடுத்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை பார்த்து வட்டியை வாங்குறதுக்காக வராரு. கடை இருக்கிற நிலைமையை பார்த்தா வட்டி காசுலாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இவருக்கு பயம் வருது. சீக்கிரமா பேசின மாதிரி என்கிட்ட காசை தந்துடணும்ப்பா, இல்லைன்னா பிரச்சனை எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா சொல்லிட்டு போயிடுறாரு. இருந்தாலும் இவங்க வார கணக்குல காசை தரல. அதனால இந்த நபர் வீட்டுக்கே வந்துடுறாரு. உன் ஹஸ்பண்ட சீக்கிரமா காசு தர சொல்லுமா, இல்லனா அடிக்கடி நான் வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தப்பு தப்பாலாம் பேசுறாரு. இதனால இவங்களும் உடஞ்சு போய் அழுவுறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சீக்கிரமா அவர் வீட்டுக்கு வராத மாதிரி ஏதாவது பண்ணுங்க, அப்படி மட்டும் நீங்க பண்ணன்னு வச்சுக்கோங்க, என்ன உயிரோட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பத்திலாம் ஹீரோவும் சோகமா பஷீர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பஷீர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இதுல என்னோட ஜுவல்ஸ் இருக்கு, இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. மச்சான் ப்ளீஸ் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பஷீர் தராரு. இதை வித்து இப்போதைக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சரி இப்போதைக்கு கொஞ்சம் காசு தரேன், கொஞ்ச நாள் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப காசை கொடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு திருடன் இவரோட பேக்கை புடிங்கிட்டு ஓடிடுறான். இவரை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை மீறி அந்த திருடன் தப்பிச்சு போயிடுறான். இப்ப இந்த காசும் போயிருச்சுல, இவருக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது.
சாவர் தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி தான் தூக்க மாத்திரையை மொத்தமா வாங்கியிருப்பாரு. இப்ப இவரோட ஃபேமிலி போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சரக்கு மூலியமா குடிச்சிடலான்னு பாக்குறாரு. அப்பதான் யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த இடத்துல முருகன் அப்படின்ற ஒரு நபர் வந்திருக்காரு. நான் திருவண்ணாமலையில இருந்து வந்துட்டு இருந்தேன், வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு, யாருக்காவது கால் பண்ணோன்னு பார்த்தா போன்லயும் சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கடைக்கு வந்து சார்ஜ் எல்லாம் போட்டுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இங்க என்ன இருந்ததுன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. ஈர தெரியலன்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்துல நூத்துக்கணக்கான கிளிங்க இருக்கோங்க. அந்த கிளிங்களுக்கு சாப்பாடு போறதுக்காக இந்த வழியில போகும்போதுலாம் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவரோட போனுக்கு சார்ஜ் எல்லாம் போட்டுக்கிறாரு. காலையில தான் சாப்பிட்டேன், இன்னும் சாப்பிடல, என்ன ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போக முடியுமான்னு கேக்குறாரு. ஈரவும் சரின்ற மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப சந்துல வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் சாப்பிட வந்திருக்கிறது தெரிய வருது. என்ன சார் இவ்வளவு கூட்டம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியமா கேக்குறாரு. அவன் இடத்த நம்பி கடையை போடல, அவன் டேலண்ட்டை நம்பி தான் கடை போட்டிருக்கான். அதனால தான் அவனோட சாப்பாடு பிடிச்ச எல்லாருமே லாங்ல இருந்து எல்லாம் வந்து சாப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவையும் சாப்பிட வைக்கிறாரு. ஹீரோக்கும் சாப்பாடோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. திருநெல்வேலியில உனக்கு இருட்டு கடை தெரியுமான்னு கேக்குறாரு. ஹீரோவும் தெரியும்னு சொல்லிட்டாரு. முதல்ல கோயில்ல இருந்து அந்த கடைக்கு வழியா சொல்லுவாங்க, இப்பெல்லாம் அந்த கடையில இருந்து தான் கோயிலுக்கே வழியா சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க உழைப்புனால உயர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரு சொல்ற எல்லாமே ஹீரோக்கு சொல்ற மாதிரியே இருக்கு. இப்ப கை கழுவுன ஹீரோவும் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த நபர் காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள எங்க போனாருன்னு யோசிக்கிறாரு. அவர் சொன்னது மூலியமா இவர் சாக வேணாம்னு முடிவு பண்ணிடுறாரு. ஹீரோ கடைக்கு பக்கத்துல ஒரு லேடி பிரசவ வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்க பசங்களும் ஆம்புலன்ஸ்க்கு வழிய சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு புரியவே மாட்டேங்குது. அண்ணன் சிங்கப்பூர் சலூன் தான் லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவருக்கு வழி தெரிஞ்சிருது, இருந்தாலும் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்குள்ள இந்த பாட்டி இருக்காங்கல்ல, வீட்டுக்கு எதிர போலாம், அங்கேயே வச்சு பாத்துக்கலாம் சொல்லிட்டாங்க. எதுக்கு வீடு வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க, கடைக்குள்ள வாங்கன்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுறாரு. இதனால இவங்க எல்லாருமே இவரோட கடைக்குள்ள வந்துடுறாங்க. கடைக்குள்ள வச்சு குழந்தை பிறந்துருது. இப்ப தொப்புள் கொடியை கட் பண்ணும், நீங்களே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து குழந்தையோட தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணிடுறாரு. உங்களால முடிஞ்சா அப்பப்ப கிளிக்கு தண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மேல வந்து அந்த கிளிகளுக்கு தண்ணி எல்லாம் வைக்கிறாரு. இப்ப காலையில ஈரனே இவரை பாக்குறதுக்காக வராங்க. ஈரை நகை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அடகு வச்சு கடனை கொஞ்சம் அடைச்சிருக்காங்க. அடுத்த 3 மாசத்துக்கு உங்களுக்கு எந்த நெருக்கடியும் இருக்காது. அடுத்து என்ன பண்றதுன்றத பொறுமையா யோசிங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரா உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்றாரு. அதே மாதிரி நைட் ஒரு குழந்தை பிறந்ததுல அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்து தராரு. அப்பதான் ஒரு அப்பாவும் பையனை போட்டு அடிக்கிறாரு. எப்ப பாரு பசங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற, ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அண்ணா அடிக்காதீங்கண்ணே, நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவா அந்த அப்பாவை சமாதானப்படுத்துறாரு. உனக்கு டான்ஸ் தான் பிடிக்கணும், இல்ல ட்ரை பண்ண வேண்டியதானு கேக்குறாரு. ட்ரை பண்ணி நாங்க ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் வந்துட்டோன்னே, ஆனா டிவி சேனல்ல எங்களை மாதிரி ஆட்களை நுழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். லுக்க வச்சு தானே நுழைக்க மாட்டேன்னு சொல்றாங்க, அதை டோட்டலா நான் மாத்துறேன், என்னோட சலூனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பசங்க எல்லாருக்குமே இவர் பக்காவா மேக்கப்லாம் பண்ணி விட்டுறாரு. இப்ப பசங்க எல்லாருமே வேற மாதிரி ஒரு லுக்குக்கு வந்துடுறாங்க. இது மூலியமா அந்த இடத்துல சேர்க்கிறாங்க. இவங்களும் ப்ரோக்ராம்ல கொஞ்சம் கொஞ்சமா பர்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த ஸ்டெப்புக்காக போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு மாதிரி கட்டிங் பண்ணோம். ஹீரோவும் பக்காவா பண்ணி விடுறாரு. அந்த பசங்களை பத்தி பேசும்போது சிங்கப்பூர் சலூனை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால டாக் ஆஃப் த டவுனா இந்த கடை தான் மாறிடுது. எல்லாருமே இந்த கடையை பத்தியே தான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த பசங்க ஃபைனல்ஸ்க்கும் போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த கடையை பத்தி லோகேஷ் கனகராஜுக்கும் தெரிய வருது. நாளைக்கு நான் அந்த கடைக்கு வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் கடைக்கு வந்து ஹீரோக்கெல்லாம் கையை கொடுத்துட்டு இருக்காரு. இங்க இருக்க எல்லாருமே லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த கடை மட்டும் ஓபன் ஆச்சுன்னா நம்ம கடையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுரும், அதனால அந்த கடையை எப்படியாவது வாங்குறதுக்கு பாரு அப்படின்ற மாதிரி அனுப்போட அப்பா சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி ஏத்துக்கிறாரு. போன வாட்டி 6 கோடி ரூபாய் தானே சார் ஆஃபர் தந்தேன், இப்ப நீங்க 10 கோடி ரூபாய் கூட எழுதிக்கோங்க, பிளாங்க் செக் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி அனுப்பும் பிளாங்க் செக்க தராரு. ஆனா சக்கர பண்ணி இது வேணாம்னு சொல்லிடுறாரு. கண்ணு முன்னாடி கிடைக்கிற 1 கோடி ரூபாயை என்னோட மாப்பிளை விடுறாரு அப்படின்ற மாதிரி நான் கூட அப்ப நினைச்சேன். ஆனா என்னோட மாப்பிளை எடுத்த முடிவு தான் சரியான முடிவுன்றது இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. சாரி சார், கடலாம் தர விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதெல்லாம் அனுப்பு அப்பாக்கு தெரிஞ்சோன்னா கோவப்படுறாரு. அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம வரதுக்கு முன்னாடி ஒருத்தங்க கிங்கா இருந்தாங்க, அவங்கள ஜெயிச்சுட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். இப்ப நம்மள ஜெயிச்சு அவன் கிங்கா மாற போறானா நம்மளால என்ன பண்ண முடியும், வழி விட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா ஹீரோக்கு சப்போர்ட்டிவா பேசினார்ல, அதனால பொண்ணும் சந்தோஷமா அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ப்ராப்பரா ஒரு நாள் கடையை ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அரசு அதிகாரிங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாரி சார், இந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, கவர்மெண்டே திரும்பி எத்துக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரை மட்டும் இல்ல எல்லாரையும் காலி பண்ண சொல்றாங்க. எல்லாருமே அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இந்த பசங்க காம்படிஷனுக்கு போகாம இங்க இருக்கிறத கவனிக்கிறாரு. ஏண்டா காம்படிஷன் போலியா, இன்னைக்கு தானே ஃபைனல்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. மச்சான் கட் பண்ணாதான் அவங்க போக முடியும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சரி வெளியே வச்சே கட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவர் தேவையான திங்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்துடுறாரு.
இந்த நிலைமையில அந்த காம்படிஷனுக்கு போகணுமான்ற மாதிரி பசங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி ஆட்களுக்கு வெற்றின்றது ஆப்ஷன் கிடையாது, கம்பல்சரி, கண்டிப்பா நீங்க போகணும், ஜெயிக்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இவரை மோட்டிவேட் பண்ணி அனுப்புறாரு. அந்த ப்ரோக்ராமோட கெஸ்டா ஜீவா தான் வந்திருக்காரு. முதல்ல மும்பையை சேர்ந்த டான்ஸ் குரூப் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களே பயங்கர சூப்பரா டான்ஸ் ஆடிடுறாங்க. அடுத்ததா ஒரு டீம் வரப்போகுது, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரிலாம் ஜீவா சொல்லிட்டு இருக்காரு. எப்பவுமே கடையில வச்சு எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி தான் இவர் ஷோவை பாப்பாரு. ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க பர்மிஷன் கேக்குறாங்க. அங்க இருக்க அதிகாரியும் சரி போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களும் அந்த பசங்க ஆடுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த பசங்களும் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு பயங்கரமா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ் ரெண்டு பேருக்குமே பாயிண்ட்ஸ் எல்லாம் தந்துடுறாங்க. ஜீவா தான் யாரு வின்னர்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக வந்துடுறாரு. இந்த பசங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஜெயிச்சதா சொல்லியும் இந்த பசங்க சுத்தமா சந்தோஷமே பட மாட்டாங்க. என்னப்பா சந்தோஷம் படாம இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜீவா கேக்குறாரு. இவங்க ஏரியாவே காலி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இந்த பசங்களும் இந்த இடத்துல சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட கடையை பிளாஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பாம்பெல்லாம் செட் பண்ணிடுறாங்க. இப்ப ஆளுங்களை எல்லாம் தள்ளி வர வச்சுட்டு வெடிக்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு கிளி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல போய் உட்காந்துருது. அந்த கிளி சாக கூடாதுன்றதுக்காக அதை அனுப்பணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் விரட்டுறதுனால அந்த கிளி பறந்து போகுது. ஆனா 4-5 கிளிங்க திரும்பி அந்த இடத்துக்கே வந்துருது. இவர் 4-5 கிளியும் விரட்டிட்டு இருக்காரு. ஆனா போக போக நிறைய கிளிங்க அந்த இடத்துக்கு வந்துருது. இது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப பாக்குற எல்லாருமே வீடியோ மாதிரிலாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. கிளியே அதோட இடத்தை விட்டு போகாது, நாங்க மட்டும் எதுக்காக எங்களோட இடத்தை விட்டு போனோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது. அதனால இங்க இருக்க எல்லாருமே இங்கதான் நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாங்க. இப்ப எல்லாருமே அவங்க இடத்தை நோக்கி ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க ஆட்கள் எல்லாம் சுத்தமா இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த விஷயம் பெரிய லெவல்ல வைரலா போயிட்டு இருக்கு. சிஎம் வரைக்கும் இந்த விஷயம் போயிருது. அவங்க யாரும் காலி பண்ணி போக தேவையில்ல, எல்லாருமே அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டுறாரு. இதனால அந்த பசங்களும் அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்தை இடிக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நிம்மதி ஆகுறாரு. இப்ப எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்படியே சில மாசங்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சாச்சாவோட பேரா இருக்கான் பாத்தீங்களா, இந்த நியூஸ பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறான். ஆக்சுவலா ஹீரோ அவரோட கடைக்கு சாச்சாவை தான் லோகோ மாதிரி வச்சிருக்காரு. நம்ம படம் இருக்கே அப்படின்ற மாதிரி இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சின்ன வயசுல 2 பேர் படம் வரைஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த படத்தை தான் லோகோ மாதிரி வச்சிருக்காங்க. இதனால சாச்சாவும் அந்த இடத்த பார்க்கணுன்ற மாதிரி பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பெரிய கடையா இருக்கு. சரி நம்ம இங்க இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. ஆனா இவங்க 2 பேருமே அந்த இடத்துல சாச்சாவை பாத்துடுறாங்க. எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க வாங்கன்ற மாதிரி சாச்சாவை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வேற ஒரு சீஃப் கெஸ்ட தான் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப சாச்சா ஓபன் பண்ணாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சாச்சா ஓபன் பண்ண சொல்றாங்க. அவரும் சந்தோஷமா ஓபன் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோவும் முதல்ல நீங்க கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துடுறாரு. இன்னும் ஹீரோ அந்த பெட்டியெல்லாம் வச்சிருக்கிறதுனால சாச்சாவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஹீரோக்கு இந்த இடத்துல கட்டிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதோட ஹாப்பியா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.